கர்த்தரோட காரியத்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அது நிச்சயமாக நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த அனுதின அற்புதத்தின் மூலியமாக அன்பனின் ஊழிய பங்காளர்கள், நண்பர்கள் மற்றும் எல்லா விதமான எங்களுடைய தூண்களாயிருக்கிற ஊழியத்தின் அஸ்திபாரங்களாயிருக்கிற உங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமான தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்குது, நடக்காம இருக்குது, கடந்து போகிறவைகள் தான் பல இருக்கிறது இல்லைன்றா. அதுதான் பல படிச்ச மேதைகளும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் நீங்க இங்க அங்க பார்க்கும்போது அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் லைஃப் ஷுட் மூவ் ஆன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. பிரியமான தேவஜனம், என்ன ஒண்ணு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்றா, the thing is, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டுது. அது மாத்திரம் அல்லாம நாம ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு ஆசைப்பட்டு அதற்காக we would have strived a lot, we would have worked a lot, we would have toiled a lot for that. நிறைய சமயத்துல நம்ம அதற்காக நம்முடைய வேர்வையை செஞ்சிருப்போம், நம்முடைய டைம் அதற்காக ஒதுக்கி இருப்போம், எல்லா விதமான யோசனைகளை, நம்ம எல்லா விதமான பணத்தை அதற்காக நம்ம நிறைய செலவழிச்சிருப்போம் இல்லையா. ஆனா அது நடக்காம இருந்திருக்கும். அது சாதாரணமான ஒரு படிப்பா இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு வேலையா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையா இருக்கலாம், எது வாட் எவர் இட் மே பி, நீங்க பிரயாசப்பட்டது நடக்காம இருக்கலாம். பிரியமான தேவஜனமே, ஆனா வேதத்துல நீங்க பாருங்க, எரேமியா 4:28 அதை நான் சொன்னேன், அதை நான் நிர்ணயம் பண்ணினேன். I have spoken and I have purposed it. பிரியமான தேவஜனமே, இதை நீங்க சற்று அப்படியே ஆழமா யோசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்பையும் பல பேர் அவனுங்கள்ட்ட சுகமடைந்தார். நான் அதுல ஒரே ஒரு நபரை மட்டும் சுட்டி காட்ட நான் விரும்புறேன். யார் என்று பாத்தீங்கன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, the woman with a continuous flow of blood அப்படின்னு கூட சொல்லலாம். வரலாறுல அந்த ஸ்திரீயை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்குது. பிரியமான தேவஜனமே, இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம், இந்த ஸ்திரீ கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசுவின் சைட்ல இருந்து நம்ம பார்ப்போமே, அவன் வஸ்திரத்தை தொட்ட உடனே அங்கே வல்லமை புறப்பட்டுகிறது, அவள் சுகமாகிறான். பிரியமான தேவஜனமே, இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நம்பிக்கை அவள் அங்க குணமாக்குது. I had faith and my faith purposed it. அப்படி கூட இந்த வசனத்தை நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். தேவஜனமே, நாம் கர்த்தரின் மேல் வைத்திருக்கிற அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் குருட்டுத்தனமா இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அது அவனுக்கு பர்பஸ் ஆச்சு. அந்த பர்பஸ் அவனுடைய லைஃப்ல அது நடந்த ஒரு காரியமாக ஒரு மாறிச்சு. பிரியமான தேவஜனமே, கர்த்தரோட காரியத்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அது நிச்சயமாக நடக்கும். விசுவாசத்தோடு இவ்வளவு நாள் நான் இருக்கிறேங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம், இருங்க, அது நிச்சயமா நடக்கும். குஷ்டரோகியை பார்த்து அவர் சொன்னார், சுத்தமாக அப்படி என்றால் உடனடியாக அந்த குஷ்டரோகி சுத்தமான. குருடனை பார்த்து சொன்னார், பார்வை அடைவாயாக. உடனடியாக அவன் பார்வை அவனுக்கு திரும்பினது. கடைசியா லாசருவை பார்த்து தேவன் சொன்னார், லாசருவே வெளியே வா அப்படி என்றார். அவர் உரைத்தான் அதிகாரத்தினுடைய வார்த்தை லாசருவுக்குள் ஜீவனா இறங்கிச்சு. அவன் ஜீவனுள்ள சரீரமாக வெளியே வந்தான். மரித்த சகலமாக புதைத்திருக்கப்பட்ட லாசரு வெளியே வந்தபோது ஜீவனோடு வந்தான். பிரியமான தேவஜனமே, எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. எனக்கு மிகவும் பிடித்தது, ஆங்கிலத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, I have spoken and I have purposed it. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வீணாக தரையில விழாது அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு நம்புறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. Have hope in the word of God. அவருடைய வார்த்தையை நம்ப, அவர் உனக்கு சொல்லி தந்த அந்த வாக்கு தத்தங்களை நம்ப. அவர் உங்களுக்காக அழைத்த அழைப்பு எப்பயுமே மாறாது. பிரியமான தேவஜனம், ஒருபோதும் மாறாது. கர்த்தர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இன்றைக்கு நான் சொல்கிறது அதுதான். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நினைத்தார் அப்படின்றால் அது ஒரு நிமிடத்துல மாறும்.
ஒரு இமை பொழுதுல மாறிவிடும். ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே உனக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரனை தருவேன் என்று சொன்னவர் அவனுக்கு தந்தார். பெரிய ஜாதியாக மாற்றினார். ஆதியாகமத்துல நாம் வாசிக்கிறோம் பெரியமான தேவஜனமே, ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் உருவாக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அந்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் நீங்க பாத்தீங்கன்னு என்றால் வேதத்துல அழகாக இருக்குது. And he spoke to the waters and there was fishes, there was whales. And he spoke to the earth and there was trees and there was plants. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. இன்றைக்கு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். God has to speak into your life. God should speak into your life. நீ கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் பேசும் அப்பா, என் ஜீவியத்துல நீர் பேசும், என்னுடைய பிளான்ஸ்ல நீர் பேசும், என்னுடைய திட்டங்கள்ல நீர் பேசும், என்னுடைய எதிர்காலத்துக்குள் நீர் பேசும் அப்பா, என்னுடைய நிகழ்காலத்துக்குள் நீர் பேசும் அப்பா. Even God can speak into your past. Hallelujah. நிச்சயமாக அவரால் செய்ய முடியும். பிரியமான தேவஜனமே, யாக்கோபின் கடந்த காலத்தை முற்றிலுமாக மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. God changed the entire past life of Jacob. அவனுடைய past life என்ன? ஈசாவோட சண்டைங்க, சொந்த சகோதரனுடைய பயங்கர சண்டை. ஆனா தேவன் ஒரு நிமிஷத்துல அவனுடைய பாஸ்டையும் மாற்றி விட்டார். அவனுடைய பாஸ்ட் என்ன? திருடன், ஏமாத்துறவன், ஓடி வந்தவன். இதான் அவனுடைய பாஸ்ட். நாடோடி, யாருமே இல்ல, அநாத. மோசையோட பாஸ்ட் என்னங்க? கொலகாரன். இதான் அவனுடைய பாஸ்ட். பட் God can change even your past. only one word, ஒரே ஒரு வார்த்தை தான், நான் கூட இருக்கேன், நீ போ அப்படின்னு. இன்னைக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்க லைஃப கண்டிப்பா மாற்றும். நீ கேளுங்க, ஏசப்பா ஏன் வாழ்க்கைக்குள்ள நீங்க பேசுங்க. செப்பிப்போமா. பரம தந்தையுமே நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஏசப்பா என் வாழ்க்கைக்குள்ள நீர் இன்னைக்கு பேசும் அப்பா. சவுலின் வாழ்க்கையில ஒரு நிமிடத்தில் பேசுகிறேன், அவர் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிற்றப்பா. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய தொழில்ல, கையின் பிரயாசத்துல, படிப்புல, எதிர்காலத்துல நீர் பேசும் அப்பா. அன்றுவரே பாவத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கட்டுமப்பா, சாபத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கட்டுமப்பா. பல நேரத்துல இருளில் நான் காணப்படுகிறேன், எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் இருக்கிறது, நான் என்னதான் செய்ய முடியும்? அந்த வாழ்க்கைக்குள் நீர் பேசும் அப்பா. ஒரு எம்டினஸ் போல இருக்குது, வெளியில எங்கேயும் என்னால வர முடியல, நான் அதஞ்சு போய் இருக்கிறேன், கண்களினால் காணப்படாத சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன் நீங்க ஜெபித்து இருக்கிறீர்கள். ஆனா தேவன் இன்றைக்கு அந்த வாழ்க்கைக்குள்ளேயும் பேச போகிறார், அந்த சங்கிலிகளுக்குள் பேச போகிறார், உன் இருதயத்துக்குள் பேச போகிறார். உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாறும், உன்னுடைய வியாதிகள் முற்றிலுமாக மாறும். அவருடைய ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை. குடும்பத்துல சமாதானம் உண்டு பண்ணும் அப்பா. ஆண்டவரே நீர் பிடித்திருக்க நினைக்கிறேன் அப்படி என்றால் பிடித்தரும் அப்பா. ஆனா எங்கள் இருதயத்துக்குள்ள சமாதானத்தை வைப்பது உம்முடைய வார்த்தை அல்லவா ராஜா, அதை நீர் வையும். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில பேசணும்னு சொல்லுங்க, அவன் நிச்சயம் பேசுவான்.